கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். கடந்திருக்கக்கூடிய 24 மணித்தியாலங்களுடைய மிக முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்தின் மீது ட்ரோன் தாக்குதல் இடம்பெற்றிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கிறது. சற்று முன்னர் ஈராக்கினுடைய இர்பில் அமைந்திருக்கக்கூடிய முக்கிய அமெரிக்க ராணுவ தளத்தை குறிவைத்து ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கிறது. ஈரான் மாத்திரமல்லாமல் ஈரானுடைய புரட்சி அமைப்புகளாக இருக்கக்கூடிய நிழல் அமைப்புகளான ஹிஸ்புல்லாக்கள், ஹூதிகளினுடைய தாக்குதல்களும் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பதிலடியாக சவுதி அரேபியாவினுடைய கூட்டணி தாக்குதல்களும் மிகப்பெரிய அளவிலே மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே மத்திய கிழக்கில் இப்போதைக்கு போர் தனியாது என்கின்ற ஒரு செய்தி மிக தெளிவாக வெளிப்படுத்தப்படுகிறது. ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம் அதிர்வு. இது கொதிநிலைகளின் களம். வணக்கம், இது IBC தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசிக்கொள்ள போகிறோம். குறிப்பாக மத்திய கிழக்கினுடைய போர்க்கால நிலவரங்கள், அமெரிக்காவுக்குள் இடம்பெறுகின்ற உட்பூசல்கள், இப்படி நிறைய விடயங்கள் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய இணைந்து ஈரானுடைய இருப்பை இல்லாது செய்கின்ற நோக்கில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு போர் என்று சொல்லி ஈரான் தரப்பு குறிப்பிடுகிறது. உண்மையில் அமெரிக்கா சொல்லுகின்ற விடயம், ஈரான் உலகத்திற்கு ஆபத்தான அணு ஆயுதத்தை ஒரு நாளும் பெறக்கூடாது என்பது. மறுபுறமாக இஸ்ரேலினுடைய இருப்புக்கு எந்த விதத்திலும் கேள்வியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அரபு நாடுகள் வளர்ந்துவிடக்கூடாது. இப்படி நிறைய விடயங்கள் மிக நீண்ட காலமாக ஒரு பேசுபொருளாக இருந்திருக்கிறது. அதற்கான யுத்தங்கள் காலங்காலமாக இடம்பெற்று வந்திருக்கிறது. அப்படியான ஒரு நகர்வாகவே கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய கூட்டு தாக்குதல்கள் ஈரான் மீது மேற்கொள்ளப்பட்டது. அதிலே ஈரானுடைய அதி உயர் ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம் இப்படியெல்லாம் நகர்ந்திருந்தது. ஆனால் அமெரிக்கா தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய விடயம், ஈரானுடைய வான்படை மற்றும் கடற்படை கட்டமைப்புகளை முழுமையாக அழித்து விட்டோம் என்பது. ஆனால் இன்று வரை ஈரான் பதில் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. ஈரான் இருமார்போடு எச்சரிக்கைகளை விடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த விவகாரங்கள் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திக் கொண்டிருப்பது மாத்திரமல்லாமல் உலகத்தினுடைய இருப்புக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏலவே நாங்கள் குறிப்பிட்டது போல உலகத்தினுடைய ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் சமையலறை வரை இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாகவும் மிகப்பெரிய தாக்கங்களையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையை தான் இன்றைய கடந்திருக்கக்கூடிய 24 மணித்தியாலங்களில் என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது என்று தொடர்பாக பார்க்க போகிறோம். இப்படியாக இருக்கக்கூடிய நிலையில் உண்மையில் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக ஜனநாயக கட்சி மாத்திரமல்ல, அமெரிக்காவிலே ஜனநாயக கட்சி மாத்திரமல்ல, சொந்த குடியரசுக் கட்சிக்குள்ளும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. இந்த நீண்டகால போர் அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய செய்ய போகிறது என்கின்ற மாதிரி அவர்கள் அந்த குற்றச்சாட்டுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ட்ரம்புக்கு எதிராக கருத்துக்களை முன்வைப்பதும் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைப்பதுமாக தொடர்ச்சியாக அமெரிக்காவுக்குள்ளும் அதனுடைய அரசியல் அமைப்பை ட்ரம்ப் மீறி இருக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டும் மிகப்பெரிய அளவில் முன்வைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் கடந்திருக்கக்கூடிய 24 மணித்தியாலங்களுடைய மிக முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்தின் மீது ட்ரோன் தாக்குதல் இடம்பெற்றிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கிறது. சற்று முன்னர் ஈராக்கினுடைய இர்பில் அமைந்திருக்கக்கூடிய முக்கிய அமெரிக்க ராணுவ தளத்தை குறிவைத்து ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கிறது. இந்த தாக்குதல் தொடர்பான காணொலியை ஈரான் செய்தி நிறுவனமான தஸ்னீம் பகிர்ந்திருக்கிறது. குறிப்பாக வெள்ளிக்கிழமை காலை வேளையில் இர்பில் தளத்திற்கு அருகே குறைந்தது 7 வெடிப்புச் சத்தங்கள் கேட்டதாக குறிப்பிடப்படுகிறது. இப்படியான நிலையிலே தான் இந்த தஸ்னீம் செய்தி நிறுவனமும் தாங்கள் உரிமை கோரியிருக்கிறார்கள் இந்த தாக்குதலுக்கு. அதே நேரத்திலே ஹோர்முஸ் நீரிணை அமெரிக்க படைகள் பதற்றத்தை குறைத்து தொடர்ந்து தங்களுக்கு பழிவாங்கும் தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்தியிருப்பதாக ஈரானிய இராணுவம் கூறியிருக்கிறது. அமெரிக்கா இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மீறி ஹோர்முஸ் நீரினுடைய தெற்கு சட்டவிரோத பாதை உருவாக்க முயன்றதாகவும் அதற்கு பதிலடி கொடுத்ததாகவும் ஈரான் இப்போது குற்றம் சாட்டியிருக்கிறது. இது இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இதன் காரணமாகவே கடந்த 15 நாட்களாக 2 நாடுகளுக்கும் இடையே நேரடியான மோதல்கள் நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இப்படியாக பயணிக்கக்கூடிய நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய நிலைப்பாடு, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடனான பேச்சுவார்த்தை நன்றாக சென்று கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். போரிலிருந்து வெளியேற 2 வழிகள் உள்ளன. ஒன்று இராணுவ நடவடிக்கை மூலமாக தாக்குதலை தீவிரப்படுத்துவது, மற்றொன்று பேச்சுவார்த்தை மூலமாக ஒப்பந்தம் செய்வது. ஈரானும் ஒப்பந்தம் செய்ய விரும்புகிறது, ஆனால் அவர்கள் அதற்கு இன்னும் தயாராகவில்லை என டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். அப்படியாக இருந்தாலும் இந்த ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படுகிற போது ஒப்பந்தங்களை மேற்கொண்டு அமெரிக்கா தான் வெற்றி பெற்றிருப்பதாக அறிவித்தாலும்
அமெரிக்கா பயந்து வந்துதான் எங்களுடன் ஒப்பந்தம் செய்கிறது என்று ஈரான் சொல்லுகிறது. அப்படியாக இருந்தால் இந்த செய்திகளை அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி பார்ப்பதில்லையா என்ற கேள்வி இருக்கிறது. ஆகவே உண்மையில் யார் இந்த போரிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள், யாருடைய பக்கம் இழப்புகள் அதிகம்? இரண்டு தரப்புகளிலும் பொருளாதார மற்றும் ஆயுத தளவாடங்கள் மிகப்பெரிய அளவில் இழந்திருக்கிறார்கள், அதிலே மாற்று கருத்துக்கள் இல்லை. ஆனால் இரண்டு பேரும் எங்களுடைய மீசையில் மண்ணொட்டவில்லை என்பது போல பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையில் மத்தியஸ்தம் செய்வதில் சிக்கல் எதுவும் இல்லை, தகவல்கள் பரிமாறப்பட்டு வருகிறது என்று சொல்லியும், ஆனால் அமெரிக்காவினுடைய மிரட்டல் மற்றும் கட்டாயப்படுத்தும் அணுகுமுறையை உண்மையான பிரச்சனை எனவும் ஈரான் இப்போது குறிப்பிடுகிறது. மறுபுறம் பார்க்கிற போது அச்சுறுத்தல்களுக்கு ஈரான் பணியாது என்று சொல்லியும், பெர்சிய வளைகுடா மற்றும் ஹோர்மோஸ் நீரிணையில் ஈரானுடைய உரிமைகளையும் மக்களின் நலன்களையும் பாதுகாப்பதே தங்களின் கொள்கை எனவும் ஈரான் தெளிவுபடுத்தி இருக்கிறது. அதே நேரத்தில் அமெரிக்கா மீண்டும் வான்வெளி தாக்குதல்களை தொடங்கினால் இந்த மோதல் ஈரானுடன் மட்டும் நிற்காது, பிராந்தியம் முழுவதும் பரவும் எனவும் ஈரானிய இராணுவத்தினுடைய செய்தி தொடர்பாளர் முகமது அக்மேனியா எச்சரித்திருக்கிறார். இப்படியான ஒரு சூழ்நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பை சந்திக்க உள்ள நிலையில் இந்த எச்சரிக்கை மிகப்பெரிய அளவிலே விடுக்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. மறுபுறம் பார்க்கிற போது செங்கடல், சவுதி அரேபியா மற்றும் ஏமனுடைய ஹூதி அமைப்புகளிடையே தீவிரமடைந்திருக்கக்கூடிய ராணுவ மோதல்கள் குறித்து முழுமையான விரிவான தகவல்களையும் பார்க்கலாம். குறிப்பாக கடல்வழி தாக்குதல்கள் மற்றும் முற்றுகைகள், எண்ணெய் டேங்கர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. செங்கடல் வழியே பயணித்த சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான இன்சலியா மற்றும் லைலா ஆகிய இரண்டு எண்ணெய் முக்கிய டேங்கர்கள் மீது ஹூதி அமைப்பினர் ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். இதனால் இரண்டு கப்பல்களிலும் பெரும் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பாப்பல் மந்தே ஜலசந்தி வழியாக சவுதிக்கு செல்லும் கப்பல் போக்குவரத்தை முடக்கும் நோக்கில் ஹூதிகள் முற்றுகையிட முயற்சி செய்திருக்கிறார்கள். ஹூதிகளுடைய எச்சரிக்கை மற்றும் தாக்குதல்களை தொடர்ந்து சுமார் 16 சவுதி கப்பல்கள் தங்களது பயணத்தை ரத்து செய்துவிட்டு திரும்பிச் சென்றிருக்கிறார்கள். அதே நேரத்தில் குறிப்பாக வான்வெளியில் உளவு மற்றும் தாக்குதல் பணிகளில் ஈடுபட்டிருந்த சவுதி அரேபியாவினுடைய துருக்கிய தயாரிப்பான ஃபைராக்டர் அகென்சி என்ற அதிநவீன ட்ரோனை தங்களது வான் பாதுகாப்பு படை சுட்டு வீழ்த்தி இருப்பதாக ஹூதி செய்தி தொடர்பாளர் ஜாக்கியா சாரி அறிவித்திருக்கிறார். ஏமனுடைய வான்வழியில் அத்துமீறும் எந்தவொரு நாட்டினுடைய ராணுவ நடவடிக்கையை எதிர்கொள்ளும் திறன் தங்களுக்கு இருப்பதாக ஹூதிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மறுபுறமாக செங்கடல் தாக்குதல்கள் மட்டுமின்றி சவுதி அரேபியாவினுடைய ஜசான் மற்றும் ஜான்பு பகுதிகளிலும் அமைந்திருக்கக்கூடிய சவுதி அராம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு மற்றும் தொழில்பேட்டை மையங்கள் இலக்கு வைத்து ஹூதிகள் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஹொடைதா துறைமுக நகரம் மீது சவுதி கூட்டணி நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் ஹூதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரம் இன்னும் கொள்ளக்கூடியதாக இருப்பது குறிப்பாக சர்வதேச பிரதிபலிப்புகள், எச்சரிக்கைகள், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிலைப்பாடு தொடர்பாகவும் கேள்விகள் எழுந்திருக்கிறது. சர்வதேச கடல்சார் வணிக பாதையில் நிலவும் இந்த மோதல் உலகளாவிய எரிபொருள் விநியோக சங்கிலியையும் பிராந்திய அமைதியையும் சீர்குலைக்கும் என்பதால் தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்துமாறு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் வலியுறுத்தியிருக்கிறார். செங்கடல் கப்பல் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தினால் ஹூதிகள் மீது கடுமையான ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்திருக்கிறார். செங்கடல் பகுதி உலகளாவிய கச்சா எண்ணெய் மற்றும் சரக்கு போக்குவரத்தில் மிக முக்கியமான வழித்தடமாக இங்கு ஏற்படும் தொடர் மோதல்கள் சர்வதேச அளவில் எரிபொருள் விலை உயர்வுக்கு வழிவகுக்கும் என கருதப்படுகிறதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. ஆகவே இந்த விவகாரத்தில் ஈரான் மாத்திரமல்லாமல் ஈரானுடைய புரட்சி அமைப்புகளாக இருக்கக்கூடிய நிழல் அமைப்புகளான ஹிஸ்புல்லாக்கள், ஹூதிகளினுடைய தாக்குதல்களும் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பதிலடியாக சவுதி அரேபியாவினுடைய கூட்டணி தாக்குதல்களும் மிகப்பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே மத்திய கிழக்கில் இப்போதைக்கு போர் தனியாது என்கின்ற ஒரு செய்தி மிக தெளிவாக வெளிப்படுத்தப்படுகிறது. மறுபுறமாக ஸ்டேட் சொல்லியிருக்கிறது, நீங்கள் வரலாற்றில் காண முடியாத அழிவை சந்திப்பீர்கள் எங்கள் மீது மீண்டும் கை வைத்தார் அப்படி என்று சொல்லி நெதன்யாகு சொல்லியிருக்கிறார். இந்த விவகாரங்கள் எப்படி இருக்க போகிறது, எப்படியான எதிர்வினைகளை ஏற்படுத்த போகிறது, எப்படி மாறப்போகிறது, இது தொடர்பாக நாங்கள் விரிவாக தொடர்ந்தும் வருகின்ற நாட்களிலும் பார்க்கலாம். தொடர்ந்து ஐபிசி தமிழ் நியூஸ் என்கின்ற எங்களுடைய யூடியூப் பக்கத்தை பின்தொடருங்கள். உங்களுக்கு உடனுக்குடன் மத்திய கிழக்கினுடைய போர் நிலவரங்கள் தொடர்பான தரவுகளை பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம். நன்றி உறவுகளே. மற்றும் ஒரு இன்றைய எதிர்வினோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம். ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு இது கொதிநிலைகளின் களம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.